ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது விண்டோஸில் எப்படி WSL லினக்ஸ் டெர்மினல் எனேபிள் பண்ணுறது, அது GUI எப்படி எனேபிள் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் எப்படி லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, விண்டோஸில் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி விர்ச்சுவல் பாக்ஸில் செகண்டரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் மெயின் ஓஎஸாகவே லினக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பட் சில பேருக்கு லினக்ஸ் கஷ்டமாக இருக்கும், பட் லேர்ன் பண்ணுற ஒரு ஐடியா இருக்கும், விருப்பமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டி போதாமல் இருக்கும், ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களால் விர்ச்சுவல் பாக்ஸ்லேயோ இதுலேயோ லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம விண்டோஸ்லேயே எப்படி லினக்ஸ் எனேபிள் பண்ணி டெர்மினல், அதாவது லினக்ஸ் டெர்மினல் யூஸ் பண்ணுறோம், அதோடு ஒரு GUIயும் எப்படி எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சேஜ் ஓப்பன் பண்ணி விண்டோஸ் ஃபீச்சர் ஒன் ஆர் ஆஃப் செட் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்மில் இருக்கும். நான் இது ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இது டிசேபிள் இருக்கும், இது எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் இதையும் எனேபிள் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, பெருசாக்கிக்கிறேன். உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் WSL இன்ஸ்டால்டு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட உபுண்டு இன்ஸ்டால் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு டவுன்லோட் உபுண்டு காட்டுது. இன்ஸ்டால் ஆகினோடனே உங்களுக்கு உபுண்டு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லாட்டி இதில் சர்ச் பார்லையும் நீங்கள் உபுண்டு சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய உபுண்டு டெர்மினலை ஓப்பன் பண்ணலாம். வெயிட் கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, இதுதான் உங்களோட உபுண்டு. இதை பார்க்க உபுண்டு டெர்மினல் மாதிரியே இல்லை, நம்மளோட விண்டோஸில் இருக்கிற டெர்மினல் மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்டா, இந்த சைட்டில் இந்த ட்ராப் டவுன் பட்டன் வந்துட்டு தானே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உபுண்டு காட்டும். நான் காலியும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கேன். ஸோ எனக்கு காலி காட்டுது, உங்களுக்கு உபுண்டு மட்டும்தான் காட்டும். ஸோ உபுண்டு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் உபுண்டு டெர்மினலே உங்களுக்கு வந்துடும். இதை வேணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் PWT போட்டு பார்த்தா என்னோட யூசர் நேம் என் டைரக்டரி காட்டுது. ஸோ இதில் உங்களுக்கு யூசர் நேம் இன்ஸ்டால் பண்ணணும். யூசர் நேம் கேட்கும், நீங்கள் யூசர் நேம் கொடுத்து கொள்ளுங்க. அதோட பாஸ்வேர்டும் கேட்கும், நீங்களும் பாஸ்வேர்ட் கொடுத்து கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்போ WSL விண்டோஸ் லினக்ஸ் டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது GUI, அதாவது லினக்ஸுக்கு GUI எப்படி எனேபிள் பண்ணுறது பார்ப்போம். நீங்கள் உங்களோட டெர்மினலில் உபுண்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. லோடாக வரட்டும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டுக்கு நம்ம உபுண்டுவை அப்டேட் பண்ணணும். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, sudo apt update கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்ட பாஸ்வேர்டே கொடுக்கணும். அதில் ஷோ ஆகுது, நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இருக்கிற எல்லா ஃபைல் சிஸ்டமும் அப்டேட் ஆகுது. கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ ஃபுல் இதையும் அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ அப்கிரேட் பண்ணுவோம். அதுக்கும் ஒரு கமாண்ட் இருக்கு, sudo apt upgrade -y கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஃபுல் இதுவும் உங்களுக்கு அப்கிரேட் ஆகும். அப்டேட் வேறு, அப்கிரேட் வேறு. நம்ம லினக்ஸில் ஃபுல்லாக டெர்மினலில் தான் ஒர்க் பண்ணுவோம், GUI மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அப்டேட் வந்து உங்களோட லாஸ்ட் அப்டேட் வரைக்கும் அப்டேட் ஆகும். அப்கிரேட் வந்து உங்களோட இருக்கிற ஃபைல் எல்லாம் நியூ வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணும். அதாவது தேவையில்லாத அடிஷ்னல் ஃபைல்லாம் ஓல்டு வெர்ஷனில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபைலை மட்டும் உங்களுக்கு இந்த அப்கிரேட் இந்த கமாண்ட் வச்சுக்கொள்ளும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம GUI எனேபிள் பண்ணுறதுக்கு இன்னொரு கமாண்ட் இருக்கு, sudo apt install get -y. இதுதான் நம்ம லினக்ஸோட GUI எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட். இதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். சாரி, sudo apt install edit -y. உங்களுக்கு இப்படி எரர் வந்துச்சுன்னா உங்களோட கமாண்ட் கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். இது எனக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அதனால் இது உடனே இன்ஸ்டால் ஆகிட்டு, இது இன்ஸ்டால் ஆக ஒரு 5 to 10 minutes ஆகும். உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து அது இன்ஸ்டால் ஆகும். ஓகே ரைட். அடுத்தது ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாச்சும் எரரோ என்ன சரி வந்துச்சுன்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி என்ன எரர், அதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் கொமாண்டில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் எரர் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக கொடுங்க. ஓகே, அடுத்தது எக்கோ $, எல்லாம் கேபிட்டலில் WAYLAND_display என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். அதாவது என்ன மெசேஜ்னா வேலேண்ட் 0. அப்படி இருந்தால் உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்குரிய GUI எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம GUI எப்படி ஓப்பன் பண்ணுறேன்டா, நீங்கள் அதே கமாண்டில் எடிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட GUI ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இதுதான் உங்களோட GUI. அதாவது இது பார்க்க எக்ஸ்ட்ரா உபுண்டு ஓஎஸோட GUI மாதிரி இருக்காது. இது சம்திங் இது நம்ம விண்டோஸில் எனேபிள் பண்ணதால் இப்படி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா இது லைக் ஒரு சர்வர் மாதிரி தான். அதாவது எப்படி நம்ம ரியாக்டோ எக்ஸ்பிரஸ்.js யூஸ் பண்ணும்போது பின்னுங்க சர்வர் ரன் ஆகிருக்கும், நம்ம முன்னுக்கும் நம்மளை வேலையில் செய்வோம், அது மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓகே, ஹோம் பேஜ். இதுதான் இந்த ஹோம் பேஜ். நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இது இப்படி காட்டுது. ஸோ நம்ம இப்போ ஹோம் பேஜில் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இது இந்த ஃபைல்ஸ். ஹோம் டைரக்டரி ரீசெண்ட் எக்ஸாமில் எதுவும் இல்லை. ஓகே, அவ்வளோதான். இதான் நம்மளோட இப்படி தான் GUI எனேபிள் பண்ணுற WSL எனேபிள் பண்ணுற. மோஸ்ட்லி GUI எனேபிள் பண்ணேன்னா டெர்மினலில் ஒர்க் பண்ணும்போது சில பேருக்கு புரியாது இது
எப்படி இருக்குது, என்ன நடக்குதுன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் GUIயில் நம்ம இதை வியூ பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படித்தான் WSL டெர்மினல், லினக்ஸ் டெர்மினல் WSL எனேபிள் பண்ணி விண்டோஸில் யூஸ் பண்ணுறது, GUI யூஸ் பண்ணுறது. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.